கட்சி பதவி அதிமுகவில் எல்லாமே அனுபவிச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே கட்சி பதவி வேணும்னு சொல்லி போட்டு பதவி வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் போறாங்க. இல்லையே, நீங்க யாருக்கு பதவி கொடுத்துட்டாங்க? தாவேக்கால இதுக்கு மேல கொடுங்க. யாருக்கு கொடுத்துட்டாங்க சொல்லுங்க. சொல்றேன். இல்லை, நீங்க சொல்றீங்க. நேத்தி மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் புதுச்சேரியில் பேசும் பொழுது இதே வார்த்தை வந்தது. வர்றவங்களை தடுக்கணும்னு அங்க ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஒப்பீனியனை சொல்றாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிஸ்டார் நினைக்கிறேன் இப்பயும் அவர் சொல்றாரு. அப்போ ஆனந்த் அழகா சொன்னார். பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் சார், உங்களை வெறுத்து போய் தான் வராங்க, நீங்க வேணான்னு தான் வராங்க. அவங்க அப்படி நீங்க வச்சுக்க முடியாம வெளியில் அனுப்புற ஆட்கள் அவங்க வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்னு கேட்கிறாரு. ஆகவே தாவேக்காவை நோக்கி போனதுக்கு காரணம் யாரு? போறவங்களை இந்த சகுனிகளோ எடப்பாடியோ தடுக்கிறாங்களா போகக்கூடாதுன்னு? துணை பொதுச் செயலர் வேண்டான்னாருல வேலுமணி, தகராறுல தானே போகுது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா அவர் குறைஞ்சிருவாரா? என்ன சார் சொல்லுங்க. பழனிசாமி வாயா, இங்க இப்படிதானே பேசிட்டு இருந்தோம், உனக்கு என்ன கொம்பு முளைச்சிச்சப்போ? கட்சி அழியுது இல்லை சார். யார்கிட்ட இறங்கி போய் ரோட்ல போறவங்க எல்லாம் திட்டாங்க சார் பழனிசாமிய. ஒரு மாபெரும் இயக்கம் அழிந்தே போய்விட்டது. அரவணைப்பது தாவேகா. அரசியல் அனாதைகளாக அதிமுகவிலிருந்து வெளியே வந்து நிற்பவர்களை அரவணைத்து அன்போடு எடுத்து சென்று முதல்வர் இடத்தில் அறிமுகம் செய்வது மாண்புமிகு புசியானந்த் அவர்கள். அதை முதலமைச்சர் வரவேற்றார். பார்த்ததும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், புகழேன் சார் என்றார். என்ன வேணும்? இங்க அம்மாவினுடைய கையில படம் இருக்கிறது, செங்கோட்டையன் வச்சிருக்காரு மாண்பு அமைச்சர். ஆகவே எங்கள் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு அங்க இருந்து எங்க பேரை சொல்ல முடியும். ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்றீங்க. வழக்கில் இருக்கிற அனைவரையும் தாவேக்கால போயிட்டு இருக்காங்க. யார் ஊழல்? உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இல்ல சொல்லுங்க, யாரும் தெரிஞ்சு யாரும். சரி, நீங்க சொல்றீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஊழல் என்பது உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தான், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு அம்மா மேல சுமத்தப்பட்டது. அப்புறம் குருகா தீர்ப்பு கொடுத்தார், குமாரசாமி நிரபராதி என்கிற தீர்ப்பை கொடுத்தார். அதோடு அவங்க இறந்தாங்க. அட்மிட் ஆச்சரித்தார். குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர். ஊழல் குற்றச்சாட்டுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்கள் நிரூபிக்கணும் அவங்களை குற்றமற்றவர்கள் சொல்லி. நடுவுலயே நீங்கள் நானும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நாளைக்கு அக்யூட்டல் ஆச்சுன்னா, நிரபராதின்னு வந்ததுன்னா, அதுவரை அவர்களுக்கு பதவி கொடுக்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. கட்சியினுடைய தலைமை முடிவு. ஆனால் அவர்களை குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் பாருங்க, 2 வருஷத்துக்கு கன்விக்டட் இருந்தா எலெக்ஷன்ல நிற்க முடியாது. அப்போ 2 வருஷத்துக்கு கம்மி இருந்து எலெக்ஷன்ல நிக்கலான்றான். சோ அது வரைக்கும் நீங்க வந்து நிறைய கேஸை ஃபேஸ் பண்றவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட வந்து திமுக எம்பிகளும் அதுக்கு சாதகமா, பிஜேபிக்கு சாதகமா வர மாதிரி ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஜெயில், அதான் மோடி. ஆகவே அதெல்லாம் வரும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை சார். ஆகவே அதுக்குள்ள இந்த பிஜேபி ஆட்சி மாறும். வர நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சி மாற வேண்டும், மாறும். ஆகவே அந்த நிலை நிச்சயமாக ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இனிமேல் கூட்டணி இல்லை யாரோட, யாரு எங்க ராஜா ஆண்டிமுத்து ராஜா கூட்டணி. ஏதோ ஒரு படத்துல வடிவேல் ஒண்டி உங்க அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த கோட்டை மீறி வராத அப்படிம்பாரு. பின்னாடி யாரும் நிக்கிறது தெரிவித்து சொல்லுவார். திரும்பி பார்த்தா ஒரு பூச்சுக்கான எல்லாம் ஓடிட்டானுங்களா அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே தான் கூட்டணி விட்டு போயாச்சே. திமுக கூட யாரும் இல்லையே. இனிமேல் கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன, வைக்காட்டா என்ன. ஆகவே தவறான பேச்சுக்கள். அதுக்குதான் இன்னைக்கு அவரை பத்தி பேசணும்னே நான் வந்து இந்த பிரஸ் மீட் பண்ணேன். ராஜா நிறுத்திக்கோங்க, உங்களுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் வேற மாதிரி போயிடும். ஆகவே இந்த முதல்வரை பேசுவதை மரியாதையை நிறுத்திக்கோங்கன்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒரு இலக்கு 3 புரட்சின்ற ஒரு மெமோண்டோ, ஒரு நினைவு பரிசை கொடுத்தேன். அவரே எடுத்து காமிச்சாரு, விசாரித்தார். நீண்ட நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும், லேட்டா வந்துட்டேன்னு சொன்னேன். நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொன்னார். அங்கே பூரா அந்த பொதுச் செயலாளர் நல்லா செயல்படுறார், முதல்வரோட போகிறார். ஆகவே தான் ஏடிஎம்கேல இருந்து போறாங்க சார் எல்லாருமே. அந்த இடத்தை அம்மாவுக்கு பின்னாடி நம்ம நல்ல இடத்துல இருப்போம், நல்ல பொறுப்புல இருப்போம், நல்ல இடத்துக்கு வருவோம்னு தான் தாவேக்காவை நாடி போகிறார். விரக்தியின் வெளிப்பாடு இல்ல. ஒரு முக ஸ்டாலின் ஒருத்தர பொம்பளை மாட்டி விடணும், அவர் 4 பேர் கண்ணா பின்னான்னு பேசணும். ஏன்னா முதல்வரை பேசும்போது இந்த கட்சியில் இருக்க நாங்க எப்படி சும்மா இருப்போம். அதுக்காக அவரை மாட்டி விடுறதுக்காக இந்த வேலை. கண்ணா பின்னான்னு திட்டினா திருப்பி திட்டுவாங்க. இவர் யார் திட்டு போறாங்க? அவங்க எங்க பாய்வாங்க? அடுத்தது கட்சியினுடைய தலைமை மேல பாய்வாங்க. இந்த மாதிரி வேலை அது வேணும்னே பண்ற வேலையா தான் நினைக்கிறேன்.
அதிமுக இருந்து நிறைய பேர் இப்ப டிவிக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலியாவது கோடநாடு கேஸ் வந்து என்ன நிலைமையில? நிச்சயமாக நல்ல அருமையான கேள்வியை கேட்டீர்கள். நான் பர்சனலா அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து முதல்வரிடத்தில் மனு கொடுப்பேன். இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்திடத்திலும் சொல்லுவேன். முதல்வர் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கொடநாடு விரைவில் விசாரிக்கப்படும். பழைய ஃபைல்ல தோன்றன்ட்டாரு, ஏகப்பட்ட ஃபைல் தோண்டப்படும். இந்த ஆட்சியை வச்சு லஞ்சத்துல லாவணியத்துல இருக்கவங்களோ மற்றவங்களோ தப்பிக்க முடியாது. ஊழலுக்கு இந்த ஆட்சி துணை போகாது. அதனாலதான் முதல்வர் சொல்றார், எங்க வேணாலும் போய் பாருங்க, இப்ப லஞ்சம் கேட்கறதுக்கு பயப்படுறாருன்னு. அப்படி யாராவது லஞ்சம் கேட்டா எங்கிட்டே கொடுங்க, நானே பாஸ் பண்ணி ஃபார்வர்டு பண்ணுறேன். இப்ப அதிகாரி அங்க வாங்காம வெளியே வாங்குறாங்க. நான் வந்து பூராவும் 100% இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம், 2 நாளைக்கு ஏமாத்தலாம், அப்புறம் மாட்டிக்கிட்டா ஜெயிலுக்கு தான் போகும். அதிகாரிகள் லஞ்சம் வாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால் தயவு செஞ்சு வெளியில போயிடலாம். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு புசி ஆனந்த் மினிஸ்டர், மற்றவர்களும் செஞ்சிருக்காங்க. ஆகவே டெண்டர்லேயே காலி 4 பேர். ஆக ஊழல் நடக்கவே நடக்காது. சட்டத்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர், அவர் அந்த சட்டத்துறையில லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இன்னும் கமிட்டி போடல, ஃபார்ம் பண்ணல, செலெக்ஷன் பண்ணல. செலெக்ஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இவ்வளவு கேஸ் ஜெயிச்சிருக்கணும் இருக்கு, இவ்வளவுலாம் இருக்கு. அதுல அதுக்கு முன்னாடியே கேஸ் போட்டாச்சு, சட்டத்துறையில் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. சில பேர் இப்படிதான் சார் பெணாத்திக்கிட்டே இருக்காங்க. அதே போல எஃப்எல் 2 பாருக்கும் வந்து மறைமுகமா வாங்குறாங்க. சார் எஃப்எல் 2 பார் இப்ப முடிய போகுது இல்ல? எஃப்எல் 2 டாஸ்மாக் பாரா? டாஸ்மாக் பாரு கொடுங்க, சும்மா தானே இருக்கும். அதையெல்லாம் கொடுக்கல, நோண்டுவோம், சும்மா இருக்க மாட்டோம், பிடிச்சு உள்ள போடுவோன்ற வெயில் சார். அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்ல சார், ஆபீசர்ஸ் இருக்கானுங்க. நீங்க எனக்கு இன்டிமேஷன் கொடுங்க, நம்ம கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போவோம், மினிஸ்டர்ஸ் நாலேஜ் கொண்டு போவோம். ஜெயிலுக்கு போட்டும் சார். இந்த அதிகாரிகள் தேவையில்லை. ஊழல் செய்கின்ற அதிகாரிகள் ஒழிய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து தாவேக அரசுக்கு இல்லை. அதை தான் முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்.